வீட்டிலிருந்து ஒது செய்து வாருங்கள். அப்படி வீட்டிலிருந்து ஒது செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு தீமையை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். வீட்டிலே இருந்து ஒது செய்து வரும் பொழுது, நடந்து வரும் பொழுது, பள்ளியை நோக்கி வரும் பொழுது ஒரு நன்மை ஒரு தீமை, ஒரு நன்மை ஒரு தீமை. எவ்வளவு எட்டு எடுத்து வைக்கிறோமோ நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. விசாரணைக்கு கொண்டே வரப்படாது. இது தொழுதாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லொஹ்ர் தொழுதீர்களா, அஸ்ர் தொழுகை வரை, லொஹ்ர் தொழுகைக்கும் அஸ்ர் தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் செய்த பாவம், தொழுது முடிந்து வெளியேறி மக்களோட வாழும் பொழுது ஏதாவது பாவம் செய்தால் அசரை வரை உள்ள பாவம், மக்ரிப் வரை உள்ள பாவம், இஷா வரை உள்ள பாவம், தினசரி ஐவேளை தொழுகும் பொழுதே அதே அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது போக ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது தொழுகையில்